வேற கேள்வி. இல்ல ஏன் வந்து இது நீங்க அவர்கிட்ட கேளுங்க, இல்லன்னா நீங்க இத நிறுத்தி. இல்ல ஏன் சார் நான் என்ன கேக்குறேன்னா அவர்கிட்ட கேளுங்க. விசிகேல அவருடைய வார்த்தைகள் வந்து சரியானது. சிபிஐனுடைய லட்சணம் இதுதான். ராமஜெயம் கொலை வழக்கு KN நேரு அவர்களுடைய தம்பி என்னாச்சு? அந்த வழக்குல சிபிஐ வந்து இன்னைக்கு வர கொலையாளிகளை கண்டுபிடிக்க முடியல. அண்ணாமலை போன்றோ சீமான் போன்றோ வந்து செருப்படுத்து காட்டுற ஒரு நிலை இல்லை. வாடா போடான்னு சொல்றது, நீ எதுக்குடா கேட்கற, நீ யாரா, என்ன பின்னணி அப்படி கேட்கறது, சீமானை குறிப்பிட்டு சொல்றீங்க. அதான் சொல்றேன். அந்த மாதிரி அநாகரிகமான தலைமை எங்களுடைய தலைமை. அப்போ வந்து சீமான் வந்து நடுத்தருவில் நிற்கும் போது தான் அவருக்கு வந்து ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று அரசியல் ஆடுகளம் நிகழ்ச்சியில் நமது சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். பாருங்கள், அவரோடு பேசலாம். வணக்கம் சார். சார், இன்னைக்கு நம்ம கட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே விசிகே ரொம்ப வலுவடைந்த கட்சியாக வளர்ந்துகிட்டு வந்துட்டு இருக்கு. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த கட்சி யாரோட கூட்டணி போகும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. இதற்கு இடையில ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே அவருடைய குரல் யாரோடது அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கணும். இல்லை, அதாவது விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு சொல்லும்போது சொன்னீங்க, நீண்ட காலத்திற்கு பிறகு 99 வந்து விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் அரசியல் களத்துக்கு வந்தோம். 99க்கு முன்ன வந்து 10 ஆண்டுகள் வந்து விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் பாதைக்கு வரல. ஆமா, அரசியல்ல வந்து ஒரு புரட்சிகர அரசியலை முன்னெடுத்த ஒரு இயக்கம். கண்டிப்பா. பொடா சட்டமா இருக்கட்டும், தடா சட்டமா இருக்கலாம், குண்டர் தடுப்பு சட்டங்கள், இந்த சட்டங்கள் எல்லாம் எதிர்கொண்டு பல பல விடுதலை சிறுத்தைகள் வந்து சிறைக்கு போய், ஆயுள் சிறைக்கெல்லாம் போய் இந்த இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா சாதாரணமாக வரல. நிச்சயமா ஒரு ஒரு இப்போ இந்த 30 ஆண்டுகள் வந்து விடுதலை சிறுத்தைகள் இந்த களத்தில் வந்து நின்றுக்கிறோம் அப்படின்னா அது சந்தித்த சவால்கள் வெறும் காட்டாற்று வெள்ளம் சொல்லுவாங்கல்ல, அது போல நெருப்பாற்றுல தான் வந்து நாங்க வந்து நீந்தி வந்தோம். இல்ல, அதை யாரும் மறுக்க முடியாதுன்னே சொல்லலாம். அப்ப வந்து மத்த இதுவரை நம்ம வந்து அரசியல் அதிகாரத்துக்கு வரல. கண்டிப்பா. ஆனாலும் வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து இன்னைக்கு வந்து நின்றுக்கிறோம் அப்படின்னா கொள்கை ரீதியாக காம்ப்ரமைஸ் இல்லாம, சமரசம் இல்லாம மிக திடகாத்திரமா வந்து இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும்தான் இந்த கட்சியில இருக்கிறாங்க. கண்டிப்பா. தேர்தல் பாதைக்கு முன்னாடி இருந்து இது வந்து தேர்தல் பாதைக்கு பங்கெடுக்கல. தலைவர் வந்து அறிவிக்கும் போது, இந்த விடுதலை சிறுத்தைகள் வாங்கன்னு தலைவர் அறிவிக்கும் போது, அதை அழைப்பு விடுக்கும் போது வாக்கரிசி போட்டுட்டு வாங்கினார். இது வந்து எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் வெளிப்படையா மேடைகள்ல வந்து அறைகோள் யாருமே விடுத்ததில்லை. கண்டிப்பா. வாக்கரிசி போட்டு வேணா நீங்க வந்து வீட்டுல சொல்லிருங்க, நான் செத்துட்டேன்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்தீங்கன்னா எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும் வராதிங்க, ஜெயிலுக்கு போகணும்னு வாங்க. இது வந்து ஆரம்ப காலகட்டங்களில் எங்களுடைய தலைவர் அவர்கள், எழுச்சி தமிழர் அவர்கள் வெளிப்படையா அதை ஏற்றுக்கொண்டு விடுதலை சிறுத்தைகள்ல இணைந்த தோழர்கள் இன்னைக்கும் வர நாங்க வந்து இருக்கோம். 99 தேர்தல் பாதைக்கு வந்த போது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற அந்த முழக்கம் வந்து கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம், இதுதான். 2016 தான் இந்த ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற முழக்கத்தை வந்து நம்ம வந்து தேர்தலில் வந்து ஒரு கூட்டணி அரசு உருவாகணும் அப்படிங்கிறத நம்ம வந்து வெளிப்படையாக பேசுகிறோம். அதனால இது வந்து ஒரு நீண்ட 25 ஆண்டுகள், 4 நூற்றாண்டுக்கு மேல எழுப்பிய முழக்கம். இந்த முழக்கம் நீண்ட காலமா எழுப்பிய முழக்கம். புதுசா வந்து நாங்க சொல்லல. நிச்சயமா அது யாரும், ஏன்னா அவங்க அந்த கொள்கை அப்படிங்கிறது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு, எளிய மக்களுக்கும் ஒரு ஜனநாயகம், அதிகாரம் அப்படிங்கிறது 1999 முதல் முறையாக விடுதலை சிறுத்தைகள் வச்சு ஒரு கோரிக்கை அவங்களுடைய கொள்கை. இது புதிய முழக்கம் இல்ல. கண்டிப்பா நாங்க நீண்ட காலமா வச்சிருக்கிற முழக்கம். விடுதலை சிறுத்தைகளுடைய அடிப்படையான முழக்கங்கள்ல இது ரொம்ப மிக முக்கியமான முழக்கம். அந்த முழக்கம் வந்து எப்ப எந்த சூழல்ல அது நிறைவேறும், அல்லது எந்த சூழல்ல அதை கேட்கணும், எந்த சூழல்ல வந்து அதை வந்து முன்னெடுக்கிறது அப்படிங்கிறது எங்களுடைய தலைவர் அவர்கள் முன்னெடுப்பாங்க. அந்த முன்னெடுப்பு நோக்கி தான் நாங்க வந்து போயிட்டு இருக்கோம். இல்ல, முன்னெடுப்பு நோக்கி போயிட்டு இருக்கிறது சரி சார். ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய குரல்
அந்த வார்த்தைகள், ஏன்னா அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களுக்குமே வந்து விசிகேவின் தலைவர் திருமா அவர்கள் வந்து எந்த ஒரு பதில் கருத்துக்களுமே அவர் தெரிவிக்கிறது இல்ல. ஏன்னா இது வந்து ஆதவர்ஜுனா பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து அவருடையதாக தான் பார்க்கப்படுது. அதான் நான் அதை ஏற்றுக்கிறீங்களா? அடிப்படையான செய்தி என்னன்னா, இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற புதிய முழக்கம் இல்லைன்னு சொல்றேன். ஆமா, அது புதிய முழக்கம் இல்லை. ஆனா அவரு வந்து பேசக்கூடிய வார்த்தைக்கு அந்த குரல், ஏன்னா அவருக்கு கட்சியில யாருமே அந்த குரல்களை வந்து எழுப்புறது இல்ல. ஆனா ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து வெளிப்படையாக துணிச்சலாக அவர் பேசுறாரு. இது எல்லாருமே எழுப்பக்கூடிய கோரிக்கை தான். நானே பேசியிருக்கிறேன். ஒரு வாரத்திற்கு முன்பு வந்து எங்களுடைய கட்சியினுடைய பொதுச்செயலாளர் அறிஞர் ரவிக்குமார் அவர்கள் எழுப்புறாங்க. ஆமா, அப்ப கட்சியினுடைய இதுதான் அது ஒண்ணும் எதிரானது இல்ல. இப்போ விஜய் அவர்கள் அது போலதான் அவரே வந்து புரிதல் இல்லாம செயல்படுறதாக வந்து நம்ம எடுத்துக்கலாமா சார்? அப்படி அவரை குறைச்சி மதிப்பிடல. விஜய் அவர்களை வந்து அவர் ஒரு சினிமா நடிகர், அதனால அவருக்கு புரிதல் இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி சீமான் மாதிரி நான் வந்து பேச விரும்பல. அவரு எந்த பின்னணியில எதை நோக்கி எதை திருப்திப்படுத்த அல்லது வந்து எதையாவது அமல்படுத்தணும் அந்த செயல்படுத்துறது அப்படிங்கிற இடத்துக்கு வரலாம். அது நம்ம வந்து நீங்க சொன்னது போல வந்து இது எதிர்க்கிறவர்களையும் போற்றுபவர்களையும் வந்து ரெண்டையும் ஒன்னா சேர்த்தி பாக்குறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்க இல்லையா? சபரிமலை எடுத்துக்காட்டா சொன்னீங்க. இப்ப அது போலதான் அவர் செயல்படுறாரா விஜய் அவர்கள்? இல்ல, அதுதான். அதாவது இப்பதான் வந்து அவர் வந்து ஒரு மாநாடு நடத்திருக்கிறாரு. போக 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 தான் வந்து அவருடைய செயல்பாடுகள் ஒன்னொன்னா நமக்கு வந்து அம்பலமாகும், இல்லைன்னா வந்து பாராட்டக்கூடிய இடத்துக்கு மாறும். அப்ப அந்த செயல்பாடுகளை ஒட்டி தான் வந்து அவரை வந்து தீர்மானிப்பாங்க, மக்கள் தீர்மானிப்பாங்க. இன்னைக்கு இப்ப அந்த மாநாட்டுக்கு வர்றாங்க, இளைஞர்கள் வர்றாங்க, ஒரு கவர்ச்சி இருக்குல்ல, சினிமா கவர்ச்சி இருக்குல்ல, அவருக்குன்னு இப்ப ஒரு பெரிய பில்டப் இருக்கு. அந்த பில்டப்ல தான் அவரை வந்து நிறுத்த முடியும். அவருக்கு எந்த அரசியல் களமும் இல்ல. அவர் எந்த இடத்துல போய் நின்று பண்ணுவார்னு தெரியாது. ஆனா முழுக்க முழுக்க கவர்ச்சியும் அந்த சினிமா பின்னணியும் தான் அவரை வந்து தூக்கி நிறுத்தும். அதை நம்பிதான் வந்திருக்கிறாரு. ஆனா அது வந்து அவருடைய செயல்பாடுகள் வந்து அந்த மக்கள்கிட்ட வந்து நம்பிக்கை பெறும்போது அதை வந்து அவருக்கு வந்து அது சக்சஸ் ஆகலாம், அல்லது தோல்வியும் ஆகலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய நடிகர்கள் வந்தாங்க. கண்டிப்பா. இப்ப சரத்குமார் வந்து அவர் வந்து சுப்ரீம் ஹீரோ தான். அந்த கட்சியை வந்து அப்படியே வந்து பிஜேபி கிட்ட கொடுத்துட்டாரு. நீங்க வந்து கார்த்திக் அதுக்கு முன்னாடி இருந்தாரு, நடிகர் கார்த்திக். அதுக்கு முன்னாடி வந்து நீங்க வந்து நடிகர்கள் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா சிவாஜி கணேசன் ஐயா எல்லாருமே இருக்கிறாங்க. ஏன்னா அவரை தெரியாதவங்க சிறந்த நடிகனுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டானவர். அவரையே நம்ம அந்த கட்சியே எடுத்துக்கலாம். அதனால அவங்க செயல்பாடுகள் தான் அது வந்து தீர்மானிக்கும். சரி, இப்போ 1999 சாதாரண மனிதனுக்கும் ஜனநாயகம் அதிகாரம்னு சொன்ன கட்சி உங்களோடது. இப்போ திமுக கூட்டணியில இருக்கீங்க. இவங்க வந்து அதிகாரத்திலும் ஆட்சியிலும் வந்து பங்கு அப்படிங்கறத ஏற்றுக்கொள்ளாத ஒரு கட்சி இது. இதுல வந்து எப்படி எதிர்பார்க்க முடியும் சார்? இல்ல, அதாவது எங்களுடைய அடிப்படை கொள்கை வந்து சாதி ஒழிப்பு தான், பெண் விடுதலை, வர்க்கபேத ஒழிப்பு, ஏகாதிபத்திய எதிர்ப்பு. இந்த கொள்கையை வந்து இந்த கட்சிகள்லாம் ஏற்றுக்கொள்ளும் சொல்லி நாங்க வந்து இந்த களத்துக்கு வரல. ஆனால் இந்த கொள்கையை வந்து அவங்களுக்கு வந்து புரிய வைக்கணும், சாதி ஒழிப்பும் புரிய வைக்கணும், தமிழ் தேசிய அரசியலையும் புரிய வைக்கணும். அந்த புரிதலோட தான் வந்து ஒரு கூட்டணிக்குள்ள நம்ம வந்து போறோம். அதுபோல வந்து இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறத வந்து புரியறதுக்கான வாய்ப்பு உருவாகும், கட்டாயம் உருவாகும், களச்சூழல் உருவாகும். நாங்க வந்து அந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற கோரிக்கையை வந்து கேட்கிற இடத்துல இன்னும் நாங்க வலிமை ஆகணும் அப்படிங்கறத நாங்க வந்து அதுக்கான முன்முயற்சி எடுக்கிறோம். இன்னும் அதுக்கான வலிமை அடையலன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது எப்படின்னா வந்து 2 பேரும் பேசுறாங்க அப்படின்னா, 2 பேரும் பேச்சுவார்த்தை இருக்கு அப்படின்னா, சம பலம் இருந்தாதான் பேச்சுவார்த்தையை தொடங்கும். கண்டிப்பா. அப்ப அந்த பலத்தை வந்து நாங்க வந்து திரும்ப திரும்ப வந்து அந்த பலத்தை வந்து நிரூபிக்கிறதுக்கு அல்லது பலம் ஆக்குறதுக்கு, வலிமையாக்குறதுக்கு நாங்க வந்து எங்களை நாங்க வந்து தக்க வைக்க வேண்டிய தேவை இருக்கு. அதனால இன்னும் நாங்க வந்து கூடுதலா உழைக்க வேண்டிய தேவை இருக்கு. கலை யதார்த்தத்தின் அடிப்படையில் நாங்க வந்து பேசுறோம். சும்மா எடுத்த உடனே நான் வந்து வந்த உடனே ஒரே கையெழுத்து அப்படின்னு சொல்லி கையெழுத்து போடுறோம் நாங்க தான் ஆட்சியை பிடிக்கிறோம் அப்படிங்கிறது வேணா சும்மா ஒன்னா பேசலாம், மேடை பேச்சுக்கு வேணா பேசலாம். நீங்க சொல்றத வந்து விஜய் அவர்கள் மாநாட்டை குறிப்பிட்டு சொல்ற மாதிரி இல்ல, அதுதான் எது வேணாலும் சொல்லலாம். நீங்க வந்து என்ன வேணாலும் சொல்லிட்டு போலாம். இப்ப மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கூட 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லி தொடங்கினாரு. ஒரே கையெழுத்துல மது விலக்குன்னு சொன்னாரு.
என்னாச்சு? அது அந்த அந்த கோரிக்கையை அந்த முழக்கத்தை அவங்க இப்ப எழுப்புறது இல்லையே. ஆமா. அப்ப நம்ம வலிமை நம்ம 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 வலிமை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம களத்துல நிக்க வேண்டியது இருக்கு. அப்ப விடுதலை சிறுத்தைகள் எங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றது. எங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது எங்களுடைய தலைவர் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவது. எங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது அதை நோக்கி தான் நாங்க வந்து ஒரு ஒரு எந்த ஒரு விடுதலை எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் அந்த கட்சி வந்து அதிகாரத்துக்கு வரணும் தான் எல்லாருமே கண்டிப்பா எல்லாருமே அதுக்காக பாராட்டுவாங்க. அப்ப அந்த அடிப்படையில விடுதலை சிறுத்தைகளை வந்து கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேல வந்து இந்த களத்திலே நிக்கிறோம். இந்த மக்களுக்காகவே நிக்கிறோம். தமிழ்நாட்டு மக்களுக்காகவே நிக்கிறோம். தமிழனுடைய உரிமைகளுக்காக நிக்கிறோம். இதுக்காக வந்து அர்ப்பணிச்சிருக்கிறார் எங்களுடைய தலைவர் அவர்கள். அப்ப அதை நோக்கி நாங்க நகர்த்துறதுக்கு தான் முயற்சி பண்ணுவோம். அதுக்கான இடத்த வந்து அதுக்கான வந்து இலக்கை அடைவர வர நாங்க வந்து அதுக்கான வேகத்தை வந்து நாங்க தீவிரப்படுத்துவோம். இப்போ நீங்க சொல்றது வந்து சரிதான். சரி, ஏன்னா கட்சியில வந்து ஒரு நல்ல ஒரு மூத்த தலைவராக அப்படிங்கிறது வந்து வன்னியரசு அவர்கள் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனா இன்னைக்கு ஒரு பொதுச் செயலாளரா இருக்கக்கூடிய ஆதவர்ஜன் அவர்கள் என்னுடைய தலைவருக்கு அரசியலை பற்றி என்ன தெரியாது அவருக்கு, அவர் வந்து துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு ஒரு கேள்வி வச்சிருந்தாரு. இந்த குரல் யாரோடதுன்னு நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். அதுதான் நான் ஏற்கனவே சொன்னது. எங்களுக்கு இலக்கு வந்து துணை முதல்வர் இல்ல, முதல்வர் தான். முதல்வர் தான். அதனால முதலமைச்சர் தான் எங்களுக்கு, அதுதான் அதிகாரம் உள்ளது. துணை முதல்வர் அந்த நோக்கத்துல வந்து திருமாவர்கள் செயல்படுறாரு. அதாவது இந்த துணை முதல்வர் இது எல்லாமே வந்து அரசியலமைப்பு சட்டத்துல கான்ஸ்டிடியூஷன்ல இல்ல. அது வந்து சும்மா வந்து சொல்லிக்கிறலாம். முதலமைச்சர் தான் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை அடிப்படையில் இருக்கிறது. அது ஒரு ஓரளவுக்கு சர்வ அதிகாரம் உள்ள பொறுப்பும் உள்ளது. அது ஒரு ஓரளவுக்கு அதிகாரம் படைத்த பொறுப்பு. அதனால நாங்க முதல்வர் அப்படிங்கறத நோக்கிதான் நாங்க நகர்றமே ஒழிய துணை முதல்வர் அப்படிங்கிறது இல்ல. கூடுதல் பொறுப்பு வேண்டாம், ஆனா அந்த பொறுப்பை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கணும். நீங்க பொறுப்பை நாங்க வாங்கக்கூடிய இடத்துல மாறுவோம். அதுதான் சரி. யாரும் எங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டியதில்லை. அதான் துணை முதல்வர் பொறுப்புங்கிறது வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து உதயநிதி அவர்கள் கிட்ட கேள்வி எழுப்பும் போது கூடுதல் பொறுப்பு எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லி அந்த கருத்தை வெளியிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ பொறுப்புகளே நாங்கள் கொடுக்கக்கூடிய அதிகாரத்தில் வரணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, கரெக்டா? இல்ல, அதுதான் அது எல்லாரும் ஒரு புரிந்துணர்வு, எல்லாருமே ஒன்றிணைந்து அந்த இடத்துக்கு வலிமை ஆகணும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம வந்து இதை கருத்து சொல்றது. யாரையும் நம்ம குறைச்சி மதிப்பிட்டு சொல்லலாம். கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ வந்து அருந்ததியருக்கு உள் ஒதுக்கீடு வேண்டுமா வேண்டாமா? அருந்ததியருக்கு உள் ஒதுக்கீடு வேணும்னு சொல்றோம். அவர்கள் வந்து கல்வியிலும் வேலை வைக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட சட்டம் மட்டும், அந்த கிரிமிலேயர் வந்து உச்சநீதிமன்றம் முழுக்க வந்து அந்த தீர்ப்பிலே வந்து மிக மோசமான தீர்ப்பு. அந்த தீர்ப்பே மோசமானது. அதனால அந்த தீர்ப்பை நாங்க எதிர்க்கிறோம். சரி, இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கள்ளச்சாராயம் விவகாரம் வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு. கள்ளச்சாராயம் விவகாரம் இப்போ மது ஒழிப்பு அப்படிங்கிறதே வந்து விசிகா தான் வந்து ஒரு பெரிய மாநாடா வந்து நடத்தினாங்க. கள்ளச்சாராயம் இதுக்கு வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டதற்கான காரணம் என்ன? அந்த இடத்துக்கு முதல்வர் செல்லாததுக்கு காரணம் என்ன? அதாவது இந்த மக்கள் 60க்கு மேற்பட்ட மக்கள் வந்து இறந்தாங்க. அரசு சார்பாக வந்து 10 லட்சம் ரூபாய் வந்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வந்து கொடுத்தாங்க. வழக்குல சம்பந்தப்பட்டவர்கள், கள்ளச்சாராயம் விற்றவர்கள், உதவியவர்கள், அதை வந்து தொடர்ச்சியா வந்து அதை ஒரு தொழிலா முன்னெடுத்தவர்கள் எல்லாரையுமே வந்து தமிழ்நாடு காவல்துறை கைது செய்திருக்கு. இதுல வந்து சிபிஐ அப்படிங்கிறது ஒன்றும் தேவையில்லாத ஒண்ணு. நாங்க ஆரம்பத்திலிருந்து சொன்னோம். சிபிஐ வந்து ஒரு வழக்குல வந்து வந்துட்டாங்கனாலே அது வந்து குட்டிச்சோராயிடும். எப்படி சொல்றீங்க? அது பல வழக்குகள் இருக்கு. நீங்க வந்து மரியாதைக்குரிய வழக்கறிஞர் சங்கர சுப்பு தமிழ்நாட்டுல சென்னையில மிக முக்கியமான ஒரு வழக்கறிஞர். அவருடைய மகன் வழக்கறிஞர் சதீஷ், அவர் கொல்லப்பட்டாரு. சிபிஐ தான் விசாரிச்சுது. இன்னைக்கு விசாரிச்சுட்டே இருக்கிறாங்க. 10 வருஷம் ஆக போகுது. சிபிஐனுடைய லட்சணம் இதுதான். ராமஜெயம் கொலை வழக்கு KN நேரு அவர்களுடைய தம்பி என்னாச்சு? அந்த வழக்குல சிபிஐ வந்து இன்னைக்கு வர கொலையாளிகளை கண்டுபிடிக்க முடியல. சிபிஐனுடைய நோக்கம் அப்படிங்கிறது வந்து அந்த வழக்கை துரிதப்படுத்தி குற்றவாளிகளை கைது செய்யறது அப்படிங்கிறது இல்லை. வழக்கை வந்து அவங்க ஒரு பின்னடைவை உருவாக்குறது தான் அவங்களுடைய வேலையா இருக்குது. விஷ்ணு பிரியாவுடைய வழக்கு கூட சிபிஐ தான் விசாரிச்சாங்க. என்ன ஆனது கோகுல்ராஜ் வழக்குல எந்த இடத்துலயுமே வந்து அவங்க வந்து ஒன்றும் பண்ண முடியலையே.
அதனால இந்த சிபிஐ வழக்கை வந்து இந்த கள்ளக்குறிச்சியில் இருக்கிற கள்ளச்சாராய வழக்குகளை ஏதோ ஒரு பிஜேபியோ இல்லை யாரோ ஒரு அதை சார்ந்தவர்கள் வந்து இந்த வழக்கை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களோன்னு எனக்கு ஒரு அச்சம் இருக்கு. இங்கே தமிழ்நாட்டில் சிபிசிஐடி வந்து இங்கே தமிழ்நாடு காவல்துறை வந்து சிறப்பாக செஞ்சு அதை கைது செஞ்சிருக்கணும், யாரையும் விடலையே. அதில் அதிமுக சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க, மற்ற ஆட்கள் எல்லாருமே சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க, எல்லாம் கைது பண்ணியிருக்கிறாங்க. யாரும் வந்து தப்பிச்சு போகல. அப்போ தப்பிச்சு போகாமல் எல்லாரையும் கைது செஞ்ச பிறகு கொலையாளிகளை பாதுகாப்பதற்காக அப்படியே ஒரு சிபிஐ கொண்டு வந்திருக்கிறாங்களோன்னு எனக்கு ஒரு ஐயம் இருக்கு. இப்போ சிபிஐ வந்து வேலை செய்கிறது எல்லாமே வந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்ல வரீங்க? ஆமா, சிபிஐ வந்து ஒன்றிய அரசினுடைய ஒரு தொங்கு சதை தான். அது ஒன்றும் பெருசா வந்து அவங்க வந்து ஒன்றிய அரசினுடைய ஒரு கூலிப்படை அப்படின்னு சொல்லலாம். தொங்கு சதைங்கிறத விட யாரு இப்ப இடி எல்லாம் அது ஒரு கூலிப்படை தான். யாரு பிடிக்கலையோ அவங்க மேல ஒரு வழக்கு போட்டு அவங்களை விசாரிப்பாங்க. சிபிஐ அந்த மாதிரி தான். என்ஐஏங்கிற ஒரு அமைப்பு, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்று சொல்லக்கூடிய என்ஐஏ அமைப்பெல்லாம் வந்து அதுதான். அதனால வந்து இது அந்தந்த மாநிலத்தினுடைய உரிமை, அந்தந்த மாநிலங்களுடைய வலிமை தான் வந்து மிக சரியா இருக்கும். நீங்க வந்து சென்ட்ரலைஸ் பண்ண ஒரு ஏஜென்சி வந்து இங்க வந்து நீங்க உள்ள வர்றீங்க அப்படின்னா இங்க வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க? கண்டிப்பா. அதனால அது கட்டாயம் வந்து அது வந்து பெரிய பின்னடைவு. ஏதாவது உள்நோக்கம் இருக்கும் அப்படின்னு இல்ல, கட்டாயம் மத்திய அரசினுடைய உள்நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த தமிழ்நாடு அரசு மீது எங்களுக்கு அதிருப்தி இருக்கு, தமிழ்நாடு அரசை நான் நம்பல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுக்காக வேணா இது பயன்படுமே ஒழியா வேற எதுக்கு இது பயன்படாது. சரி, இப்போ குற்றங்கள் குறையவில்லை அப்படிங்கிறது வந்து சாதனை கிடையாது. குற்றங்களே நடக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் சாதனை. அப்படி ஒரு ஆட்சியே திமுக கொடுத்திருக்குன்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 2 நாட்கள் முன்னாடி சொல்லி இருந்தாரு. குற்றங்கள் நடக்கவே இல்லை அப்படின்னு சொன்னா ஏன் பாலியல் குற்றங்கள் எல்லாமே அதுவும் பள்ளிகள்ல நடக்குது? இல்ல, குற்றங்கள் வந்து நடக்கலைன்னு சொல்ல முடியாது. அப்படி வந்து நம்ம குற்றச்செயல்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது. இந்த சமூகத்துல, சாதிய சமூகத்துல சாதி ரீதியான வன்கொடுமைகள், மத ரீதியான கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் இதெல்லாம் நடக்குது. சாதி ஆணவ படுகொலைகள் நடக்குது. இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதே நேரத்துல அந்த சம்பவங்களை, குற்றச்செயல்களை, குற்றங்கள் செய்யறவர்களை வந்து சரியா கண்டறிஞ்சு கைதும் நடவடிக்கை எடுக்கிறாங்க. சார், இப்ப முதல்வர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, குற்றங்கள் குறைந்தது அப்படிங்கிறது சாதனை கிடையாது, குற்றங்கள் நடக்கவே இல்லை எங்களுடைய ஆட்சியில அப்படிங்கறதா சாதனை. அப்படி ஒரு ஆட்சி தான் நாங்க கொடுத்திருக்கோம்னு அவர் சொல்றாரு. ஆனா குற்றங்கள் நடக்கலைன்னா ஏன் பள்ளிகள், அரசு பள்ளிகள்ல குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது அப்படிங்கிறது? அதுதான் சொல்றேன். ஒரு சமூக கட்டமைப்புல நீண்ட காலமா வந்து இந்த சமூக கட்டமைப்புல இதெல்லாம் தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது. கண்டிப்பா. பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னா நீண்ட காலம் அது நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அதையெல்லாம் சரி செஞ்சு ஒரு ஆட்சி வந்து அவர்களை பாதுகாப்பு கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பா. வட மாநிலங்களையும் தமிழ்நாட்டை ஒப்பிடும் பொழுது வட மாநிலங்கள்ல இருக்கிற கொடுமையை விட நீங்க ஒப்பிட்டு தான் அவர் சொல்லியிருக்கலாம் இங்க குறைவு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் போது குறைவுதான் அப்படின்னு அவர் அதுல மென்ஷன் பண்ணிருக்கலாம். நான் சொல்றேன், ஒரு கருத்து இல்ல. ஒரு வந்து பத்திரிகையில வந்து அவர் வெளியிட்ட செய்தி என்ன அப்படின்னா, குற்றங்கள் குறைந்தது அப்படிங்கிறது சாதனை கிடையாது, குற்றங்களே நடக்கல அப்படிங்கிறது தான் சாதனை, அது எங்களுடைய ஆட்சியில் நடக்கவில்லை அப்படிங்கறத அவர் தெளிவா ஒரு பத்திரிகையில. நான் பார்க்கல, அப்படி சொன்னாரான்னு எனக்கு தெரியல. என்னுடைய கருத்து என்னன்னா, குற்ற செயல்கள் வந்து இங்க தமிழ்நாட்டுல வந்து இருக்குது, நடந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்துல காவல்துறையும் அதை வந்து சரியா நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்ப ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குனா நடந்திருக்கு, குற்ற செயல் தான், அது கண்டிப்பா நடந்திருக்கு. எல்லாரும் கைது செஞ்சு சிறைப்படுத்துறாங்க. நாங்குநேரில வந்து மாணவனை வெட்டுறாங்க, பள்ளியில, அரசு பள்ளியில வெட்டுறாங்க. அரசு பள்ளியில வெட்டல, வெளியில வந்துதான் அவனை வெட்டுறாங்க. நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. ஆணவ படுகொலை நடக்குது. நீங்க ஆணவ படுகொலைகளை வந்து நீங்க வந்து செஞ்சவங்களை வந்து யாரும் விடல, அதை நியாயப்படுத்தல. அப்ப அரசு வந்து அதற்கான வந்து காவல்துறை அதற்கான வந்து வேலைகளை வந்து துரிதப்படுத்துறாங்க. தடுப்பதற்கான முன்முயற்சி எடுக்கணும். ஒரு சம்பவம் நடப்பதற்கு முன்பு, குற்றச்செயல்கள் நடப்பதற்கு முன்பு காவல்துறை அந்த குற்றச்செயல்களை தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கணும். அதுல அரசு தவறி விட்டதா? இல்ல, அதை எடுக்கணும். தீவிர எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம தவறிடுச்சு நம்ம சொல்ல முடியாது. இல்ல, எடுத்துட்டு இருக்காங்கன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? இப்போ நான் வந்து சொல்றேனே, இப்போ தூத்துக்குடியில நடந்த ஒரு 9 வயது சிறுமியை நான் நிறைய இடத்துல வந்து இதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன். 9 வயது சிறுமியை வந்து பாலியல் பலாத்காரம் ஒரு தலைமை ஆசிரியை செய்து, அது வந்து போராட்டத்திற்கு பின் அந்த ஆசிரியரை கைது செய்து, அதற்கப்புறம் 1 வாரத்திற்குள்ளாகவே அவர் வந்து வெளியே வந்துட்டார்.
இதுதான் வந்து அரசாங்கம் வந்து சரியான நடவடிக்கைகள் எடுக்குதாங்கிறது தான் என்னுடைய கேள்வி. அதாவது வந்து காவல்துறை, ஒற்றுத்துறை, அதனுடைய உளவுத்துறை, புலனாய்வுத்துறை எல்லாம் இருக்குது. சில இடங்கள்ல எடுக்கிறாங்க, சில இடங்கள்ல எடுக்காம இருக்கிறாங்க. சில இடங்கள்ல படுகொலை நடக்குது, சில இடங்கள்ல வந்து அந்த படுகொலையில வந்து குற்றவாளிகள் கூட தப்பிக்க விடுறாங்க காவல்துறை. அது யாருடைய தவறு? குற்றச்செயல்களை தப்பிப்பவர்களோட வந்து உடந்தையா இருக்கிறாங்க காவல்துறை. அப்படிலாம் நம்ம வந்து பாக்குறோம். இது வந்து ஏதோ இன்னைக்கு நடக்கல, இது நீண்ட காலமா அது வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் அதை வந்து தடுப்பதற்கான முயற்சியை தீவிரப்படுத்தணும் அப்படிங்கிற நாங்க சொல்றோம். காவல்துறை கட்டுப்பாடு வந்து முதல்வர் அவர்களுடைய கையில தான் இருக்கு. அப்படின்னா அந்த கட்டுப்பாடை வந்து சரியான விதத்தில் வந்து செயல்படுத்தணும் இல்லையா? இல்ல, அவர் ஒவ்வொரு மாதமும் கூட்டம் நடத்துறாரு, அவங்களுக்கு வந்து வழிகாட்டுறாரு. இன்னைக்கெல்லாம் வந்து சென்னையில இருக்கிற ஆணையர் வந்து அவர் மரியாதைக்குரிய அருண் அவர்கள் வந்து மிக சிறப்பா செய்யக்கூடிய ஒரு அதிகாரி. இன்னைக்கு வந்து சென்னையில வந்து முன்ன விட வந்து இன்னைக்கு ரவுடிசம் ஒழிக்கப்பட்டிருக்கு. இப்ப என்கவுண்டர் பண்றாங்கன்னா என்கவுண்டர் நம்ம எதிர்க்கிறோம். ஆனா என்கவுண்டர் பண்றது மூலமா வந்து குற்றச்செயல்கள் தடுக்கப்படுது. இன்னைக்கு பெண்களுக்கான வன்கொடுமைகள் அப்படிங்கிறது வந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. அதை வந்து யாருனாலையும் மறுக்க முடியாது. இப்ப தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் பெண்களுக்கான புகார் அளிக்க தனியாக ஒரு இணையதளம் வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து அவர் ஒரு அறிக்கையை வச்சிருந்தாரு. இதே வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளக்கூடியது தானே சார்? புகார்கள் வந்து குற்றங்கள் அதிகமாயிட்டு இருக்கு. அது தவறு இல்லை. நம்ம வந்து இந்த மாதிரி பெண்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எல்லாருக்கும் இருக்கு. கண்டிப்பா. ஒரு ஒரு அரசுக்கு மட்டும் இல்ல, எல்லா கட்சி தோழர்களுக்கு உண்டு, இயக்கங்களுக்கு உண்டு, என்ஜிஓஸ்க்கு உண்டு, தனிநபர்களுக்கு உண்டு. 2026 யாருடன் கூட்டணி இருப்பாங்க அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருடைய கேள்வியா இருந்தது. திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் சொல்லியிருந்தாரு, திருமா அவர்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் ரீதியான தகுதி அப்படிங்கிறது வந்து யாருக்கும் இல்லை, நல்லவர்களோடு தான் அவர் சேருவார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது வந்து அதிமுகவுக்கான ஒரு அழைப்பா தான் எல்லாருமே பார்த்தாங்க. 2026 கூட்டணி அப்படிங்கிறது வந்து யாரோட இருக்கும்? அது வந்து ஏற்கனவே அவர் சொல்லியிருக்காரு, திருமா அவர்கள் சொல்லியிருக்காரு, எங்களுடைய கூட்டணி வந்து உடையாது, கண்டினியூ ஆகும்னு. ஆனா இப்ப வரைக்குமே வந்து அது வந்து மலுப்பலான வார்த்தைகளா தான் நாங்க பாக்குறோம். இது யாருடன் இருக்கும்? இல்ல, பல முறை வந்து எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பல முறை பேசிட்டாரு, ஊடகங்கள்ல சொன்னாரு, இனிமே கூட்டணி குறித்து பேசாதீங்கன்ட்டாரு, கேள்வி கேட்காதீங்க, நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தான் நாங்க 26 சந்திப்போம், இந்தியா கூட்டணியில நாங்க தொடர்வோம், இனிமே வந்து இந்த கூட்டணி சந்தேகத்தை எழுப்பாதீங்கன்னு சொன்னாரு. இன்னைக்கு கட்சிக்குள்ளேயே வந்து அடிதடி பிரச்சனைகள் அந்த மாதிரி வந்து நிறைய, ஏன்னா டோக்கன் கொடுத்து உள்ள வந்து அமைச்சர்களே உள்ள வர வேண்டிய ஒரு சூழலை வந்து எடப்பாடி அவர்கள் வந்து ஏற்படுத்தி இருக்காரு. இது வந்து அவங்களுக்கு வந்து வலுவடைந்ததாக இருக்குமா? ஏன்னா KP முனுசாமி அவர்கள் வந்து கட்சிக்கு வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அது வந்து வேதனை அளிக்கிற மாதிரினா ஒரு வேதனையில உருகி பேசுற மாதிரிதான் இருந்தது. அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு. 2026 வலிமை அடையுமா அதிமுக? அவங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா அதிமுக வந்து உள்கட்சி பிரச்சனை, அது வந்து உள்கட்சி பிரச்சனை. அதிமுகவில் இருக்கிற மரியாதைக்குரிய KP முனுசாமி அவர்களிடமோ அல்லது வந்து நீங்க சொல்ற திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களிடமோ இந்த கேள்வியை கேட்டா தீவிரமா வந்து பதில் சொல்லுவாரு. எனக்கு வந்து அதிமுக என்ன நடக்குதுன்னு உள்ள நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. இல்ல, கட்சிக்குள்ள நடக்கிறது தெரியாது. ஆனா இப்படி ஒரு வலிமையான கட்சியாக இருந்தது, எதிர்கட்சியாக இருந்தது, கட்சி மீதான ஒரு அவதூறோ இல்ல அந்த கட்சி மீதான ஒரு அவமதிப்போ நான் ஏற்படுத்த விரும்பல. அதை வந்து அதிமுக கட்சி வலிமையாகணும்னு நாங்க விரும்புறோம். அதிமுக வந்து திமுக போன்றும் அதுவும் வலிமையா இருக்கணும். பாஜக போன்ற சக்திகளுக்கு நம்ம வந்து இடம் கொடுக்க கூடாது. மாநில உரிமை பேசக்கூடிய மாநில கட்சிகள் தான் அந்தந்த மாநிலங்கள்ல இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பம். பல்வேறு இந்தியாவில் வந்து பல்வேறு மாநிலங்கள்ல வந்து மாநில கட்சிகளை பூரா வந்து அழிச்சிட்டு தான் தேசிய கட்சிகள் வருது. 67க்கு பிறகு வந்து தேசிய கட்சிகள் வந்து வலுவிழந்து மாநில கட்சிகள் வலிமையானுச்சு. இங்க இந்தியாவிலேயே திமுக தான் அதுக்கான முன்னோட்டம் உள்ள ஒரு கட்சியா இருந்தது. அதுக்கு பிறகு எல்லா மாநிலங்களும் வந்து மாநில கட்சிகள் தான் வலிமையா இருந்துச்சு. அந்தந்த மாநிலங்கள்ல தேசிய கட்சிகள் வந்து மாநில கட்சிகளை நம்பிதான் வந்து வருவாங்க. காங்கிரஸா இருக்கட்டும், எந்த கட்சியா இருந்தாலும் அதுதான் வந்து அதுக்கான நிலைமை. இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி அந்த மாநில கட்சிகளை வந்து ஒரு மாநில கட்சியை வந்து கூட்டணி சேர்வது, அதை வைத்துக்கொண்டு இன்னொரு மாநில கட்சியை வந்து எதிர்க்கிறது, கூட்டணி சேர்ந்த கட்சியை வந்து பலமிழக்க செய்வது, அதுதான் வந்து இந்தியா முழுக்க அவருடைய செயல் திட்டம். அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் அதிமுகவோட அவர்கள் வந்து கூட்டணி வச்சாங்க. அதிமுக இன்னைக்கு என்ன நிலைமை? ஒண்ணுமே, நீங்க வந்து என்ன அவங்க உள்ள எல்லாமே
எப்படி வந்து தினகரன் அவர்கள் வெளியேறினாங்க, எப்படி சசிகலா அவர்கள் வெளியேறினாங்க, எப்படி வந்து அதிமுகவில் இருக்கிற முன்னணி தலைவர்கள்லாம் வந்து உடைச்சாங்க, இது எல்லாமே பாஜக பின்புலத்துல தான் நடக்குது. அதனால வந்து இதெல்லாம் முன்னுணர்ந்து அதிமுக தலைமை வந்து வலிமையா இருக்கணும். அது வந்து மாநிலத்துக்கு நல்லது, எங்களுக்கு நல்லதுன்னு சொல்லல, மாநிலத்துக்கு நல்லது, மக்களுக்கு நல்லது, இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு நல்லது அப்படிங்கிற அடிப்படையில நாங்க இதை வந்து சொல்றோம். இப்ப சீமான் அவர்கள் நான் தான் வந்து அரசியலே வந்து பெரிய ஸ்டார், நான் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு அவருடைய கட்சியில இருந்து ஒவ்வொரு நிர்வாகிகளாக வெளியேறிட்டு இருக்காங்க. இதற்கு காரணம் என்னவாக இருக்கும்? ஏன்னா 8.2 வந்து நான் தனிச்சு வந்து செயல்பட்டு வாங்கியிருக்கேன், இதெல்லாம் உங்களோடது கிடையாதுரா, என்னோடது அப்படின்னு சொல்லி அவர் வந்து பெருமை பேசிட்டு இருக்காரு. இதை பத்தி அவருடைய கருத்துக்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒரு ஒரு கோட்பாட்டு அடிப்படையில ஒரு இயக்கம் கட்டமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் வந்து மிக முக்கியமானது. கோட்பாட்டு அடிப்படையில வந்து இயக்கம் கட்டப்படலைன்னா எல்லாரும் வெளியேறுவாங்க. கோட்பாட்டை புரிந்து கொண்டு ஒரு தலைமை இருந்தாதான் தொண்டர்களை அரவணைப்பாங்க. கோட்பாட்டு வலிமை உள்ளவர், தன்னை நம்பி நான் எனக்கு கோட்பாட்டு வலிமை எனக்கு இருக்கு அப்படின்னு இருக்கிற ஒருத்தர் தான் யாரையும் வெளியே அனுப்ப மாட்டாரு. கோட்பாட்டு புரிதல் இருக்கிறவங்க தான் எல்லாரும் அரவணைப்பாங்க. கண்டிப்பா. அதனால சீமானுக்கு வந்து கோட்பாட்டு புரிதலும் இல்லை, அவருக்கு வந்து அந்த அடிப்படை அறிவும் இல்லை. அதனால அவர் வந்து இந்த மாதிரி தான் தோன்றித்தனமாக உதிரித்தனமா வந்து தன்னை நம்பி வந்த தொண்டர்களை வந்து அவர் வந்து உதாசனப்படுத்துவது, அவங்களை அருவருக்கத்தக்க மொழியில் வந்து திட்டுவது, இதை வந்து அவர் வந்து தொடர்ச்சியா செஞ்சிட்டு இருக்கிறாரு. அவருடைய தொண்டர்களே புரிந்து கொண்டுதான் வெளியேறாங்க. ஒரு காலம் வரும், அதாவது வந்து இதே தொடராது. கண்டிப்பா. அப்போ வந்து சீமான் வந்து நடுத்தருவுல நிக்கும் போதுதான் அவருக்கு வந்து அது தெரியும். இப்போ பாமக வந்து அதானி குழுமத்தை வந்து காப்பாற்றுவதற்காக இவர்கள் ஒரு புரளை கிளம்புறாங்க, இவங்க ஒரு நாடகம் ஆடுறாங்கன்னு சொல்றோம். உண்மையிலே ஆக்கப்பூர்வமா வந்து மக்கள் மீது அக்கறை இருக்கு அப்படின்னா என்ன நடந்துச்சுன்னு நீ நாடாளுமன்றத்துல கேட்கணும். இப்ப விடுதலை சிறுத்தைகள் போர்க்குரல் எழுப்புறோம், திமுக போர்க்குரல் எழுப்புது, காங்கிரஸ் போர்க்குரல் எழுப்புது, தேசியவாத காங்கிரஸ் போர்க்குரல் எழுப்புது, திரிணாமுல் காங்கிரஸ் போர்க்குரல் எழுப்புது, இடதுசாரிகள் போர்க்குரல் எழுப்புறாங்க. எங்க உங்க குரல்? அதனால வந்து இது எல்லாமே சும்மா வந்து வேலை இல்லாம அறிக்கை கொடுக்குறாரு அப்படிங்கிறது அதனுடைய இது. அவர் வச்சது ஜூலை 10ஆம் தேதி சந்திச்ச ஒரு இதுக்கும் ஜூலை 23ஆம் தேதியிலிருந்து மார்ச் 23ஆம் தேதிக்குள்ளதான் இந்த கையூட்டு வேலைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது மருத்துவ இது அமெரிக்கா நீதிமன்றத்தினுடைய குற்றப்பத்திரிகையில இருக்கக்கூடிய ஒரு கருத்து. அதுக்கு வந்து இவர் வந்து ஒரு எழுத்துப்பூர்வமாவே அறிக்கையை விட்டுருக்கலாம் இல்லையா முதல்வர் அவர்கள்? இல்ல, அது அதாவது வந்து ஏன்னா இப்போ முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி கொடுத்திருக்காரு, சத்தீஸ்கருடைய முதல்வர் கொடுத்திருக்காரு. அந்த மாதிரி நம்மளுடைய முதல்வரும் தமிழகத்திற்கு எந்த அவமானத்தையும் நாங்க ஏற்படுத்த மாட்டோம் அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தா வேலையை முடிஞ்சிருக்கு. அவரு அதுதான் வந்து மின்சாரத்துறை அமைச்சர் சொல்லிட்டாரு, தெளிவுபடுத்திட்டாரு. அவர் கொடுத்திருந்தா சந்திப்பு அவர் தானே சார், நீங்க தானே சார் சந்திச்சீங்க, அப்ப நீங்க தானே சார் கொடுக்கணும். துறை அமைச்சர் பேசினதுக்கு அப்புறம் அது வந்து ஒரு அரசனுடைய அறிவிப்பு தான். ஒரு துறை அமைச்சர் அப்படிங்கறதுனால வந்து உடனே வந்து அவர் வேற இல்ல, எல்லாத்துக்கும் வந்து ஒரு முதல்வர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பொறுப்பான ஒரு அமைச்சர் இருக்கிறார், அதுக்கு பொறுப்பு அமைச்சர் இருக்கிறார், அவங்க வந்து பேசுறாங்க. அந்த இடத்துல இருந்து நம்ம வந்து பார்க்கணுமே ஒழிய இது வந்து போற போக்குல வந்து ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுனால இல்லை, அது வந்து தெளிவுபடுத்திட்டாரு. அப்ப இல்லைங்கிறத நிரூபிக்கணும்ல. நீங்க இப்ப அரசு வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இல்லைன்னு சொன்னா இல்ல நீங்க சந்திச்சீங்க அப்படின்னு சொல்லுங்க. இப்ப அதானி குழுமத்தை பாமகவும் பாஜகவும் காப்பாற்று. ஆமா, நாடாளுமன்றத்துல உங்களோட செயல்படணும்னா நீங்க பேசுங்க, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிங்க. நீங்க வந்து நடவடிக்கை பாராளுமன்றத்துல மாநிலங்களவையில நீங்க உறுப்பினரா இருக்கிறீங்க, நடவடிக்கை எடுக்க மாட்டோம்னு சொல்றாங்க, நாங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி பாஜகவுக்கு எதிராக பேசுங்க. அங்க வந்து வாயை மூடிட்டு நீ கையை கட்டி நின்றுக்கிட்டு இங்க வந்து நீங்க வந்து வீரம் பேசுறது அப்படிங்கிறது தான் வேலை இல்லாதுன்னு அர்த்தம். உங்களுடைய எக்ஸ்க்ளூசிவான கருத்துக்களை எங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.